பாலாவ கட்டுப்படுத்துறது யார்? நீ தினக்கூலியா? உமாபதி வெளியிட்ட புதிய ஆதாரங்கள், பகீர் தகவல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தமிழ்நாட்டுடைய சமூக ஊடகங்கள்ல பிரபலமான கேபி பாலா இருக்கார் இல்லையா, அவருடைய உதவி நடவடிக்கைகள் பின்னால் மறைந்திருக்கக்கூடிய போலி ஆம்புலன்ஸ், அது மட்டும் இல்லாம அதாவது பேக் இன்சூரன்ஸ், சட்டம் மீறும் செயல்பாடுகள், இத பத்தி தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதாவது சர்வதேச கைக்கூலியா பாலா மாற்றப்பட்டாருன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வரிசையா வந்துட்டு இருக்கு. என்னன்றத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். பாலாவோட ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா 30 ஆண்டுகள் பழமையான ஸ்கிராப் வாகனங்களும், அதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, ஏசி இல்லாம சாலையில இயங்கிட்டு இருக்கு. உயிரிழப்புக்கு இது வழிவகுக்கும் செயலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது அரசியல் அறுவடைக்கான சதியின் தொடக்கமா கூட இருக்கலாம்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. வீடியோல வெளிப்படுத்தப்பட்டிருக்க முக்கிய குற்றச்சாட்டுகளின்படி பாலாவோட உதவி ட்ரஸ்ட் சார்ந்து இயக்கப்படும் ஆம்புலன்ஸ் எல்லாமே சட்டவிரோதமானவைனும், குறிப்பிட்ட வாகன எண்களோட பொருந்தாதவைனும் சொல்லிட்டு இருக்காங்க. 31 ஆண்டுகள் பழமையான இந்த ஆம்புலன்ஸ் 15 ஆண்டுகளுக்கு மேல பயன்பாட்டுக்கு தகுதி இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க. இன்சூரன்ஸ் இல்ல, ஏசி இல்லாம இயக்கப்படுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்பர் பிளேட்ஸ் எல்லாமே ஃபேக்கா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் லெண்டரிங், அதாவது ஆம்புலன்ஸ் கடன் அடிப்படையில தவறா பயன்படுத்தப்படுதுன்ற மாதிரி குற்றச்சாட்டுகளும் இருக்கு. சோ இந்த பிரச்சனைகள் பெருசா போயிட்டு தாங்க இருக்கு. அதாவது நம்பர் பிளேட்ல இஷ்யூ இருக்கு, ஆர்டிஓ ஆஃபீஸ்ல கார் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணப்பட்டிருக்கு, அப்படின்ற மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. சோ இதனாலவே பாலாவை கைகூலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.